வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலோட வீடியோஸ் அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைம் யூஸ் பண்ணி ஒரு பிக்கல் ரெசிபி தான். இந்த ரெசிப்பியில் நான் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே யூஸ் பண்ணலை. ஆயில் நம்மளுக்கு நிறையவே தேவைப்படும். இந்த ஆயில் தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் 4 லைம் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும், தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை பீசஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லைம் எடுத்துருக்கிறதுனால அது கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதை நான் 8 துண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற முழு லெமனை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஹாஃப் லெமனையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு லெமனை 8 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைமை இப்போ க்ளீனான ஒரு கிளாஸ் இல்லைனா செராமிக் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைமில் நிறைய சிட்ரஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பவுல் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த பிக்கல் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைமை இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூனு கல்லுப்பு கலந்துட போகிறேன். கல்லுப்பு ரொம்ப முழுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முழுசாக போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது மிக்ஸியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். நான் இப்படி தான் சேர்த்துருக்கேன். லைமில் இருக்கிற சிட்ரஸ்லேயே அது கரைஞ்சிரும். இந்த மாதிரி லைமும் ராக் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளீன் ட்ரையாக இருக்கணும், தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. கரண்டியில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கணும். நம்ம 5 டேஸ்க்கு இந்த மாதிரி இதை வச்சு நம்ம ஊற வச்சிட போகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் ஈவினிங்கும் இந்த மாதிரி நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு தடவை குலுக்கி விட்டுக்கோங்க. அதாவது க்ளீனாக ட்ரையான ஒரு ஸ்பூன் இல்லாட்டினா ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டஸ்ட்டு படாத மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு கவர் பண்ணி வச்சுடுங்க. என்னோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அண்ட் ஆல்சோ கீப் சப்போர்ட்டிங். என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் ரெசிபி நான் போட்டிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி கிளறி விடும்போது நம்மளோட எடுத்துருக்கிற நம்ம அந்த கரண்டி ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லைம் நம்மளுக்கு உப்பில் எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சோக்காக இருக்கணும். உப்பும் லைமும் நல்லா ஊறிடுச்சு 5 டேஸாக. இப்போ இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூனு ப்ளைன் சில்லி பவுடர் இதில் கலந்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம் இல்லாட்டினா கூட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம ஒரு சைடு வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் நம்ம 3/4 கப்பு ஆயில் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு. இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் சூடாக இருக்கும்போது அதுலேயே நம்ம 1/2 டீஸ்பூன் வெந்தய பவுடரை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரையும் சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே நான் அடுப்பில் வச்சு எடுக்காமல் நான் ஊற வச்சுருக்கிற
லைம் அண்ட் சில்லி பவுடரில் இதை வந்து கலந்துட போகிறோம். பிக்கல் வந்து நம்ம நிறைய நாள் வச்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஆயில் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கணும். பிக்கல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் கண்டெய்னர் வந்து ஹாலோவாக இருக்கிறத விட கொஞ்சம் வந்து ஜாம் பாட்டில் மாதிரி நீளமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இழுக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணும்போது வந்து அந்த லைம் வந்து நல்லா ஆயிலில் சோக்காக இருக்கணும். எக்ஸ்போஸ்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கெட்டுடும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆயில் வந்து நல்லா கவராக இருக்கணும் அந்த பிக்கலோட. இப்போ பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக்கல் செஞ்ச உடனே நீங்கள் பார்க்குற வீடியோ. நான் ஒரு 5 days கழித்து எடுத்துருக்கிற வீடியோஸை பாருங்கள். அதில் நல்லா வந்து லைம் நல்லா உள்ள சோக்காக இருக்கும். பிக்கல் நல்லா ஆயிலில் ஊற ஊற உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கி அந்த லைமும் நல்லா சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.